வணக்கம் நண்பா, இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் 7.5 சேனல். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் 7.5 சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி பாருங்கள் 16/4/2024 டிஎல் லாட்ரிக்கான கேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 15/4/2024 டிஎல் லாட்ரிக்கான கேசிங் கொடுத்துருந்தேன். அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கேசிங்கை பார்க்கலாம். என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. அப்போ நான் டீட்டெயில் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இன்றைக்கி பாருங்கள் 1 மணிக்கான ரிசல்ட் பாருங்கள் 8-5-6. இந்த 8-5-6க்கு நம்ம கொடுத்துருக்க கேசிங்கில் பார்த்தீங்கன்னா 8ஆம் நம்பர் கரெக்டாக போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குன்பா. 6ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பி போர்டில் கொடுத்துருக்கோம், அது சி போர்டில் மாறி வந்துருச்சு. நம்மளுக்கு 8-6-5 8-5-6க்கு இங்கே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பாக்ஸ் நம்மளுக்கு வந்து சூப்பராக கனெக்ட் ஆகிருக்கு. 8-6 வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு கனெக்ட் ஆகிருக்கு. 8-6 பார்த்திங்கன்னா ஏசி கனெக்ட் ஆகிருக்குன்பா. ஜஸ்ட்டில் 5ஆம் நம்பர் மட்டும் ட்ரிக்கில் கிடைக்கல. ட்ரிக்கில் கிடச்சிருந்தது அப்படின்னா நம்மளுக்கு 5ஆம் நம்பர் மாற்றி கொடுத்துருந்தோம் அப்படின்னா சூப்பராக வெற்றி கிடச்சிருக்கும். ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி 2-7 இந்த 2-7லேருந்து ஒரு நம்பர் உள்ளே வந்துடும் தான் எதிர்பார்த்தது, மிஸ் ஆயிடுச்சுன்பா. 1 மணிக்கு ஆல் போர்டு மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 6 மணிக்கு பார்த்திங்கன்னா 1-4-7. இந்த 1-4-7க்கு பார்த்திங்கன்னா 1ம் 4ம் கிடச்சிருக்கு. ஆனால் 2மே போர்டு மாதிரி வந்துருச்சுன்பா. இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்றைக்கி ஆல் போர்டில் ஸ்ட்ராங்காக கிடச்ச நம்பர் தான் ஏமாற்றிடுச்சு. இன்றைக்கி ஸ்ட்ராங்காக இருந்த நம்பர் உள்ளே வந்திருந்தால் கண்டிப்பாக ஒரு ஃபுல் பாக்ஸ் நீங்கள் எடுத்துருக்கலாம்ப்பா. நம்ம வந்து 1-4-7 அப்படின்றது பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் கொடுத்துருக்கோம். 2-1-4 அப்படின்னு கொடுத்துருக்கோம். 2க்கு பவர் பார்த்திங்கன்னா 7. இதுதான் வந்து உள்ளறிக்கை வந்துருச்சு நம்மளுக்கு. இது வந்து ஏபி வந்து கனெக்ட் ஆகிருக்கு. 1-4 அப்படின்றது 2-8. இந்த 2-8ல் நம்மளுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 2ஆம் நம்பர் கிடச்சிருந்ததுன்பா. நம்மளுக்கு வந்து இன்றைக்கி உள்ளே வந்துருந்தது அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான ஃபுல் பாக்ஸ் வின்னிங் கிடச்சிருக்கும். ஆல் போர்டு நம்மளுக்கு வெற்றியும் கிடச்சிருக்கும். நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும். பார்த்திங்கன்னா இன்றைக்கி 2ஆம் நம்பர் தான் வர வேண்டியது. பார்த்திங்கன்னா பவரில் மிஸ் ஆகி 7ஆம் நம்பர் வந்துருச்சு. நம்மளுக்கு ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிடுச்சு. சரி, ஓகே. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 3 ஷோலையுமே ஜஸ்ட்டில் பாக்ஸ் வந்து மிஸ் ஆகிருக்குன்பா. ஸ்ட்ராங்காக கிடைச்ச நம்பர்லாம் வந்திருக்கு. இன்றைக்கி 8-2 2ஆம் நம்பர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பட்டதுனால தான் இந்த 8-2ன்றதை வந்து நான் ஆல் போர்டில் கொடுத்தேன். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. மெம்பர்ஷிப்பில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப்னால் நம்ம கெஸிங் குரூப்பில் வந்து 2ஆம் நம்பர் மட்டும்தான் சிங்கிள் போலில் கொடுத்துருந்தோம். இதுதான் நம்மளுக்கு வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தது. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுக்கு இந்த 8-1 தான் வந்து எப்போதும் கிடைக்கிற கெஸிங்கில் கிடச்சிருந்தது. இந்த 8-1 நம்ம வந்து ஆல் போலில் கொடுத்துருந்தாவே நம்மளுக்கு 1ஆம் நம்பர் பாஸ் ஆகியிருந்திருக்கும். 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக படவும் தான் நான் வந்து 8-1-2 ஏதாச்சும் 2 நம்பருமே உள்ளே வந்துடும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தது. பார்த்திங்கன்னா 2 நம்பருமே வரல, மிஸ் ஆயிடுச்சு. சரி, ஓகே. அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு 8 மணிக்கு பார்த்திங்கன்னா 7-9-0 9ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு. 7ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. அதுவும் பார்த்திங்கன்னா போர்டு வைஸாக மாறி வந்திருக்கு. இதில் பார்த்திங்கன்னா 9-7-9-7 அப்படின்றது வந்து 2 பாக்ஸில் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட்டில் இதுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏபி கனெக்ட் ஆகிருக்கு. ஏபி தான் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. 9ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா ஆல் போர்டு மெயினாக நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்குன்பா. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 6ஆவது நாள் வந்து நம்மளுக்கு டிஎரில் வந்து 8 மணிக்கு வந்து 6ஆவது நாள் பாஸ் ஆகிட்டுருக்குது. தொடர்ந்து பார்த்திங்கன்னா 8 மணிக்கு வந்து 6ஆவது நாள் பாஸ் ஆகிட்டுருக்குது நண்பா. நேற்று வீடியோலையும் நான் சொல்லியிருந்தேன், நம்மளுக்கு கேரளாவுக்கும் 8 மணிக்கும் மட்டும்தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கிடச்சிட்ருக்கு. அதனால் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி வெற்றி கிடச்சிருக்கு. ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. இதுவும் பார்த்திங்கன்னா இதுலேயும் பார்த்திங்கன்னா 8ஆம் நம்பர் தான் உள்ளே வரும் அப்படின்னு நினச்சேன், மிஸ் ஆகிடுச்சுன்பா. இதுலேயுமே 8-2 தான் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருந்தது. 2-9 2மே உள்ளே வந்துடும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தது தான், மிஸ் ஆயிடுச்சு. சரி, ஓகே. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஷோ வந்து ஆல் போர்டு வெற்றி கிடச்சிருக்கு. மற்ற ஷோவில் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கனெக்டில் வந்துருக்குது. ஓகே, நம்ம எப்படியும் ஆனால் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சது இன்றைக்கி ஃபெயில் ஆகிருக்கு. அதாவது 6 மணிக்கு 8 மணிக்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சது ஃபெயில் ஆகிருக்கு. பேட்டர்ன் மாற்றிருக்காங்க. இருந்தாலும் நம்மளுக்கு சேமஸ், அதாவது பேட்டர்ன் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சது மட்டும்தான் ஃபெயில் ஆகிருக்கு. மற்றபடி பார்த்திங்கன்னா அடுத்த ட்ரிக்கில் கிடைக்கிறதெல்லாம் பாஸ் ஆகிருக்கு. அப்படிங்கும்போது நம்மளுக்கு ரொம்ப பெருசாக எதுவும் அடிபடாது. கண்டிப்பாக வெற்றி கிடைக்கிற மாதிரி தான் நம்ம அடுத்த ட்ரிக்கில் நம்ம வந்து ஃபாலோ பண்ணி கொண்டு வந்துடுவோம். 8 மணிக்கு கரெக்டாக வந்துட்டுருக்குது. 6 மணிக்கு பார்த்திங்கன்னா நம்ம நாளைக்கு வேறு, அதாவது பழைய ட்ரிக்கில் தான் 8-1 தான் வந்து ஆல் போர்டில் கொடுக்க வேண்டியது. 2ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக பட்டதுனால தான் 8-2 அப்படின்னு கொடுத்துருந்தேன். மறுபடியும் பார்த்திங்கன்னா பழைய கேசிங்கில் கொடுத்துருக்கு.
1 மணிக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து நம்ம ட்ரிக் எடுத்துகிட்டே இருக்கோம் அப்படின்னு தானே சொல்லிட்டு இருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ ஒரு 4 நாளாக ஒரு ட்ரிக்கில் வந்து வெற்றி கிடச்சிட்ருக்குது. இது அந்த 8-6 வந்து 8ஆம் நம்பர் கிடச்சி இந்த ட்ரிக் அது. அந்த ட்ரிக்கில் தான் நம்மளுக்கு நாளைக்கு ஆல் போர்டு கொடுத்துருக்கோம். எப்படின்னு வருதுன்னு பார்ப்போம். வெற்றி கிடைச்சால் கண்டிப்பாக தொடர்ந்து வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்குன்பா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டபுள்ஸில் எதுவும் வரல, அதனால் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேங்க. டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்டேட் எல்லாமே அதில் தான் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கெஸ்ஸிங் குரூப் இருக்குது. கெஸ்ஸிங் குரூப்பில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாதம் பார்த்திங்கன்னா 300 ரூபா, அதாவது 30 நாளைக்கு உங்களுக்கு வந்து 300 ரூபா தான், ரொம்ப கிடையாது. 300 ரூபாய்க்கு சிங்கிள் நம்பர் ஸ்ட்ராங்காகவும் கொடுத்துட்ருக்கோம், போர்டு விசா ஸ்ட்ராங்காக உள்ளதும் கொடுத்துட்ருக்கோம். அதாவது சிங்கிள் போர்டு இதிலே பார்த்திங்கன்னா இப்போ நம்ம 2 நம்பர் கொடுத்துருக்கோமா, இதில் நம்மளுக்கு சிங்கிள் நம்பரில் கிடைக்கிறதுல வந்து 3 போர்டில் வந்து ஸ்ட்ராங்காக கொடுப்போம். அதுக்கப்புறம் ஆல் போர்டில் சிங்கிள் நம்பர் வந்து ஸ்ட்ராங்காக கிடைக்கிறது கொடுப்போம். ஓகேங்களா, இதுதான் நம்மளோட கெஸ்ஸிங். அதாவது 1 மணிக்கா 6 மணிக்கு 8 மணிக்கு கேஎல் இந்த 4 ஷோக்கும் சேர்த்தே வந்து 300 ரூபா தான். ஒரு மாதத்துக்கு 30 நாளைக்கு சேர்த்து நம்மளுக்கு 300 ரூபா தான். வேணுன்றவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ரைவேட்டாக வந்து சேட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன். டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்கேன். இன்றைக்கி பாருங்கள் 16/4/2024 1 மணிக்கான கெஸ்ஸிங் நம்பர் பாருங்கள். ஏ போட பொறுத்த வரைக்கும் 04, பி போட பொறுத்த வரைக்கும் 67, சி போட பொறுத்த வரைக்கும் 53. ஏபிபிசிஏசிக்கான கெஸ்ஸிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 060775. பாக்ஸ் நம்பர் கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 065 063 075 073 465 473. ஆல் போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 50 50லேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு கேசிங் இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பாருங்கள் 6 மணிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். 6 மணி பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 20, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 93, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 14. ஏபிபிசிஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 030434. அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 291 231 294 234 091 034. ஆல் போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 93 ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு உங்கள் கேசிங்கில் இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பாருங்கள் 8 மணிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். 8 மணிக்கு பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 15, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 40, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 89. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஏசிக்கான கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 141808. அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 148 149 106 109 548 509. ஆல் போர்டு கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 40லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அவங்க கெஸ்ஸிங் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக வந்து கேரளாவுக்கும் 8 மணி டியருக்கும் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக கிடச்சிட்ருக்கு. தொடர்ந்து வெற்றி கிடைக்கும் போது யூஸ் பண்ணிக்கணும்பா. மற்றபடி பார்த்திங்கன்னா 6 மணிக்கு இடையில பாஸ் ஆகுது, அது மாதிரி ஃபெயில் ஆகிட்டுருக்குது. 1 மணிக்கு இன்றைக்கி இப்போ வரைக்கும் நம்மளுக்கு சுத்தமாக ஒரு 4-5 நாளாக வெற்றி கிடைக்கல. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம ட்ரிக் எடுத்துகிட்டே தான் இருந்தோம். நாளைக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் கொடுத்துருக்கோம். நாளைக்கு வெற்றி கிடைச்சால் ஒரு 2-3 நாளைக்கு தொடர்ந்து வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்குன்பா. பார்க்கலாம். நாளைக்கு பார்த்திங்கன்னா 3 ஷோலையும் டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. நம்ம பார்த்திங்கன்னா 00334455 அப்படின்னு 3 ஷோலையும் சேர்த்து டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. நம்பர் 1 மணி 6 மணி 8 மணி இந்த 3 ஷோவுக்கும் சேர்த்து டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. நம்பர் உங்கள் கெஸ்ஸிங்கில் எந்த ஷோவில் டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்கோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதிகமாக பார்த்திங்கன்னா 1 மணிக்கு தான் டபுள்ஸில் அதிகமாக அடிச்சிருக்காங்க. அதனால் 1 மணிக்கு டபுள்ஸில் வந்தால் வரலாம். உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கன்பா. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேங்க. டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்டேட் எல்லாமே அதில் தான் பண்ணிகிட்ருக்கோம். கெஸ்ஸிங் குரூப் அதில் இருக்குது. ஃபுல் டீட்டெயில் வேணும்னா ப்ரைவேட்டாக வந்து சேட் பண்ணுங்கன்பா. சரி, ஓகேன்பா. அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்களோட வெற்றி எனது வெற்றின்பா. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேன்பா. நாளைக்கான ரிசல்ட்டில் பார்க்கலாம். பாய்.